போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்கும். இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி இவன் திருந்தல. அவர் எல்லா வீடியோ நம்ம திருப்பி நேத்தா உட்காந்து பார்த்தேன் இரவு. அவர் சேலமா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், இந்த பாண்டிச்சேரி கூட்டமா இருக்கட்டும், எல்லா கூட்டத்துமே சாட்டை வீடியோக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்காப்ல. மொத்தமா சாட்டையில வைக்கிற விமர்சனத்துக்கெல்லாம் உட்காந்து மொத்தமா பார்த்துட்டு உட்காந்து அங்க உட்காந்து பதில் சொல்றாப்ல. நம்மளை தைரியம் இல்லைன்னு சொல்றாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்றாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்றாங்க அப்படின்னு யார் சொல்றான்னா நம்ம தான் சொல்றோம். நமக்கு தான் நேரடியாக பதில் சொல்றாப்ல. இதுக்கு ஒரு கூட்டத்தை போடுறாப்ல. நான் தான் 1 to 1 கூப்பிடுறேன், நேரடியாக உட்காந்து பேசுங்களேன். அதை பேச வக்கு கிடையாது, தைரியம் கிடையாது, ஆளுமைத்தன்மை கிடையாது. ஆனா கட்சிக்காரனை விட்டு திட்டு விடுறது. அங்க எவனோ ஒரு சேனல்ல போய் பேட்டி எடுத்துக்கிறான். சாட்டை என்ன நீங்க தேனிக்கு போன மாதிரி சேலத்துக்கு வந்துடாதீங்க, சேலத்துக்கு வந்தா உங்களை உயிரோட கொன்னுருவோம். அதுன்னு பழைய அசோகன் ஸ்டைல்ல பேசிட்டு இருக்காங்க. உன்னைய பிடிச்சி கொன்னு கொலை எடுத்து உன் கழுத்தை அறுத்து. யாரா நீங்க? 234 தொகுதியிலும் அடுத்த 15 நாள்ல இருந்து கூட்டம் நடைபெற போகுதுரா. 234 தொகுதி வருவேன். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மாநாடு வேலை வச்சுக்கிட்டு இப்ப சேலத்துக்கு நான் வர முடியுமா? வந்தா எங்க அண்ணன் அடிக்க மாட்டாரா? தேனிக்கு போனதுக்கு எதுக்கு தேனிக்கு போனேன், ஒரு நாள் வேலை போச்சு, ஒரு நாள் கூட்டத்துக்கு மாநாடு வேலை போச்சுன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருந்தாரு. 234 தொகுதிக்கு வருவோம். உங்க அண்ணன் விஜயினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, உங்க கட்சியை உரிச்சு உப்பு கண்டம் போடுவோம். அவசரமே படக்கூடாது. தம்பி, நீ எல்கேஜி, நான் பிகிஸ்டி. இப்போதும் விஜயை தனிப்பட்ட முறையில் பேசிய, அவரை நடிகையோடு ஒப்பிட்டு பேசிய நயினார் நாகேந்திரன் நான் வன்மையா கண்டிக்கிறேன். இனி யார் பேசினாலும் கண்டிப்பேன், அது வேற. அரசியல் மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும், அரசியல குறைந்தபட்ச நாகரிகம் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதை தான் பேச போறோம். ஆனா நீ சேலத்துக்கு வந்தாதான் ஆம்பளை, நீ தேனிக்கு வந்தாதான் ஒருத்தன் ஆம்பளைன்னா. நான் தேனிக்கு போனா அவன் தேனி விட்டு வெளியே போயிட்டான். தேனியில் விட்டு வெளியே போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் மன்றாடி கண்டிஷன் பெயிலில் தல்லாகுளம் ஸ்டேஷனில் 10 நாள் கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தேனி கம்பம் போலிலாம் அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் நியாயம், நீங்கள் அவங்கள ஒன்றும் பண்ணிடலையே, ஆனால் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். துறைண்ணே மயனே, அவன் துறைண்ணே மகன், நான் துறடா, அவன் என் மயன் தானே. அப்போ துறைண்ணே மகனே, அவன்லாம் கை வச்சிட்டிங்களான்றான். கை வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போற? தேனியை விட்டு ஓடி போன சாட்டைங்கிறாங்க. தேனிக்குள்ள வந்தது பிரச்சனை இல்லை, தேனியை விட்டு ஓடி போயிட்டேன்னா. நான் தேனியை விட்டு ஓடி போய் தேனியில் டென்ட் போட்டு தங்க முடியுமா? எனக்கு வீடு வாசல் இல்லையா? இப்போ தேனிக்கு வா அப்படின்னாங்க, இப்போ சேலத்துக்கு வான்றாங்க. வணக்கம் சாட்டேண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம்.